தெரியல. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா நாங்க இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். சினுக்கு சினுக்கு சின் 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 சினுக்கு சினுக்கு சின். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. சச்சின் படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது. அது வந்து எனக்கு நேத்து தான் தெரியும். இங்க வந்து போட்டிருக்காங்கன்ட்டு அவசர அவசரமா புக் பண்ணிட்டு, அதனாலதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்ததுக்கு காரணமே இங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து மனசு சரியில்லை. ஒய்ஃப் பரிதாபங்கள் ஃபேமிலி பரிதாபங்கள் ஏதோ போட்டிருந்தாங்க. ஒண்ணு சேர்த்துருக்கணும். ஏன்டா உங்களுக்கு வேலையே இல்லையாடா, ஏன்டா திருத்தி ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு. அதுவும் ஒய்ஃப் பரிதாபம் என்ன சொல்லுங்க. அந்த இதை மாதிரி இம்சை பண்ணி கூட்டு வராங்கல்ல, எனக்கு விருப்பமே கிடையாது இந்த படத்துக்கு போனோன்னு. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. தளபதி படம் அடுத்து ஒண்ணுதான் வரும். அடுத்த தலைவர் அரசியல் குதிச்சிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்றது? படம் பாக்குறதுக்கு பழைய படத்தை பார்த்தாதான் உண்டு. நீங்க சுடுகாடு போறதுக்கு நான் ஏன்டா கஷ்டப்படணும்? ஹலோ, சச்சின் நல்ல படம் தான். நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு புலி படம் போட்டாலே ரிலீஸ் ஆனா போயிருவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ரீ ரிலீஸ் ஆனா அணிகள் தொலை தாங்க முடியல. சரி வாங்க போலாம். இதே மாதிரிதான் கில்லி படத்துக்கு ஆச்சு. அதுவும் எர்லி மார்னிங் ஃபிளைட்டு. அனியா கில்லி படத்துக்கு போகணும்னு சொல்லி அன்னைக்கு காலையில ஃபுல்லா தூங்க முடிஞ்ச மாதிரி தான் போய் இறங்கணும். இன்னைக்கும் சரி தூங்கிட்டு சீக்கிரமா போவோம், மார்னிங் ஃபிளைட்டு, அதுக்கு தான் இங்க வந்து ஸ்டே பண்றது. ஆனா அதுக்கும் இதை மாதிரி படத்துக்கு கூட்டு போய் இம்சா கொடுத்தா என்ன பண்ண? சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? படம் சூப்பரா இருக்கும். ஜெனிலியாலாம் இருப்பா. நான் தூங்க தான் போறேன். சரி தூங்க, நான் பார்க்க போறேன். ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. நான் தூடும் பாட்டுல பல விசில சத்தம் நாட்டுல, நான் தூடும் பாட்டுல விசில சத்தம் நாட்டுல, புரியாத ராகம் எல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலா நீங்களாம் இந்த ஸ்னிக்கர்ஸ் ஆடு பாத்துருப்பீங்க தெரியுமா? பழைய காலத்துல ஒரு ஆடு வரும்ல, பழைய காலம் இல்ல இப்பதான் வந்து ரீசெண்டா வந்த ஆடு தான். அதுல வந்துட்டு பசி வந்ததுனால ஒரு மனுஷன் வந்து அவனா இல்லாம வேற மாதிரி வந்துட்டு கேரக்டரே மாறி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஆடு பயங்கர ஹிட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடு. அந்த ஆடு வந்து சக்திக்கு பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். ஏன்னா சக்திக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. ஒரு கடைசி ஒரு 2 hours தூங்குனாங்கல்ல, அப்ப மட்டும் தான் அமைதியா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்தே வந்துட்டு அப்படியே சிடு 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 வேற யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேரா சச்சின் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கிட்டு இவங்க வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு தான் போறோம். டோன்ட் வரி, படம் போட்டதும் எல்லாம் சரியாயிரும். ஓகே, உனக்கு சரியாகும், எனக்கே ஆக போகுது. ஏன்னா படம் நல்லா இருக்கும். அந்த படத்துக்கு ஒரு விருப்பமே கிடையாது, என்னை கம்பல் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்க. ஒய்ஃபுக்காக சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்ல, அது மாதிரி ஒண்ணு நினைச்சுப்போங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்ல முடியும். இதுக்கு ஒன்னும் குறைச்சல. இதே மாதிரிதான் நான் வந்து விடாமுயற்சி படத்துக்கு வா போவோம்னு கூப்பிட்டேன். அதுக்கு நகலவே இல்ல. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. விடாமுயற்சி படம் நல்ல படம் போல. என்கிட்ட வந்து நிறைய ஆன்லைன்ல எல்லாம் பார்த்ததுபடி விடாமுயற்சி நல்லா வேணும்னு சொல்லிட்டாங்க. விடாமுயற்சி நல்லா வேணுன்றாங்க, குட் பேட் அக்லி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி நான் படம் போய் ஏமாந்துட்டேன். இதுக்கு விடாமுயற்சியாவது போயிருக்கலாம். சும்மா பேசணும் பேசாத சொல்றேன். ஆனா படத்துக்கு விடாமுயற்சிக்கு வான்னு கூப்பிடல, வரியான்னு கேட்டாங்க. நான் வரலன்னு சொன்னேன். நான் வந்து இந்த படத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். நீ வாங்க, நான் வரலன்னே சொன்னேன். ஆனா விட்டியா நீ? அது எப்ப அடுத்து ஒரு படம் தான் வரும், பார்க்க வேண்டியதான். அடுத்து என்ன சொல்லுங்க, உங்க ஆள் எப்படா பேசாம எலெக்ஷனை விட்டு நிக்க சொல்லிடு, போய் படத்தை நடிக்கட்டும், நல்லா காசு கேட்டட்டும், நீங்க நல்லா உட்காந்து பாத்துக்கிட்டே இருங்க. நாங்க தான் பழைய படத்தை பார்ப்போம். அதான் பழைய படத்தை போட்டு எங்க இம்சையா வாங்குறாங்கல்ல, நான் ஏன் போய் பார்க்கணும்? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? ஓரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா சரியாகும். நானும் கோவப்படுவேன், எனக்கும் கோவப்பட தெரியும். மாமா கோவம் வந்துருச்சு. A few moments later. ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன். இப்ப
இப்பதான் வந்து இன்ட்ராரு. படம் சூப்பரா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். படம் சூப்பரான இல்ல, படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. சும்மா காமெடி பாட்டு அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும் படம், அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அது அப்படியே எமோஷனலா போகும். எனக்கு தூக்கலாம் வருது, கொட்டாய் வந்துட்டே இருக்கு எனக்கு. விளையாடு, இந்த மாதிரி எரிச்சல் ஏத்தாத மாப்பிள்ள, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. சிரிச்சிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க, நிறைய பேர் கத்துறாங்க. நான் நினைச்சேன் இது மொத்தமே ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்களா, அதுவும் இல்லாம கொஞ்சம் இது பாசான சினிமாவா இருந்ததா. நான் கூட யாரும் கத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா எல்லாம் கத்துனாங்க. வாடி வாடிக்கு இன்னும் நிறைய பேர் போய் ஆடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஒரே பேர் போனாரு, அவங்க கூட 2 பேர் மறுபடியும் ஆடினாங்க. எனக்கு அதான் கொஞ்சம் வருத்தமானது. பட் இளைய தளபதி விஜய் அப்படின்னு பார்க்கும்போது வெரி வெரி ஹாப்பி. நான் ஏன் சிரிச்சிட்டு இருந்தேன், ஒரு ஃப்ரேம் கூட நான் விடல, எல்லா ஃப்ரேமும் பார்த்தேன். நான் எப்படி இன்னும் ஒரு மணி நேரம் கணக்க போறேன்னு தெரியல, கஷ்டமா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு படம், ஒர்த்து வரும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இமெயில் Six and a half hours later. படம் சூப்பரா முடிஞ்சது. நான் வெரி ஹாப்பி. இங்க ஒரு பர்சன் நான் வெரி அன்ஹாப்பி, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. எனக்கு இந்த மாதிரி வருஷம் ஒரு படம் வந்தா போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். புது படம் கூட வேணாம், வேணும்னா உங்க ஆளை சொன்ன மாதிரி அரசியல் பயத்தில் நடிக்க சொல்லிடுவோம், சரியா? அது அவரோட இஷ்டம். நான் சொல்றேன், எனக்கு இது போதும்னு சொல்றேன். நல்லா இருந்துச்சு ரொம்ப. இல்லை, இப்பதான் தெரியுது இந்த படம் ஏன் ஓடலன்னு. இந்த படம் வந்து சந்திரமுகியோட கிளாஷ் ஆச்சு. ஸோ சந்திரமுகி படம் வந்து நமக்கு தெரியும், இப்போ பார்த்தா கூட படம் என்கேஜியும் பேக்கிட்டே இருக்கும், ஒரே காமெடி, சஸ்பென்ஸ், பயம் அப்படின்னு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, வடிவேல் காமெடி டாப்பா இருக்கும், சாங்ஸ் நல்ல சாங்ஸ்லாம் வருது. செகண்ட் ஹாஃப் பா வச்சு இழுக்கிறாங்க, எப்படா முடிப்பீங்கன்னு எனக்கு ஆயிடுச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அந்த செகண்ட் ஹீரோயின் வந்தது தான் பிடிக்கல, மற்றபடி எல்லாம் நல்லா தான். அவளை கொண்டு வச்சுக்கோ, ஒரு 4 சீனும் போயிருக்கும், 4 சீனு, ஒரு பாட்டு, 2 பாட்டு அவளுக்கு. நல்லா இருக்கு, அது மட்டும் தான் நல்லா, மற்றபடி சிறப்பா இருந்தது. நாங்களாம் வெரி ஹாப்பி இருந்த. என்ன நல்லா இருந்துச்சுப்பா, நிறைய கிரிஞ்சு சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இருந்துச்சு. எனக்கெல்லாம் முடியல, எப்படியோ படத்தை முடிச்சு வந்து ஒரு தூங்க போறோம். நெக்ஸ்ட் எங்களோட போர்ச்சுகல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்க நாளைக்கு 8 மணிக்கு ஃபிளைட், பட் அர்லி மார்னிங் வந்து நாங்க ஃபிளைட்டை பிடிக்க போறோம். இங்கேருந்து கிளம்பணும். மேக் டிராவல் ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நாங்க யூகேல இருக்கோம், பட் நிறைய டிராவல் பண்ணுவோம். ஸோ நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தோட ஐட்னரியுமே பிளேலிஸ்டா எங்களோட சேனல் இருக்கு, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. Bye.